வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மே 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க பத்திரிக்கையெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ரேவதிக்கும் அந்த மருதுக்கும் கல்யாணம் அப்படின்னு. நம்ம ரேவதி என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவருதான் உண்மையான கார்த்திக் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரால இந்த குடும்பம் ஒண்ணு சேரும், அவரை கல்யாணம் பண்ணா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த கல்யாணத்தையே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா ஈஸ்வரி இத அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்றாங்க. அப்ப ராஜா வந்துட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட, இங்க பாரு ஈஸ்வரி, ஒரு புருஷனா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன், தயவு செஞ்சு எனக்கு பதில் சொல்லு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லுங்க, என்ன சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு, நம்ம பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு, யாரு கூடன்னு உனக்கு தெரியும். எங்க அப்பாவோட பேரன் கூட கல்யாணம் ஆகிருச்சு. அவளுக்கு இப்போதைக்கு பழைய ஞாபகங்கள் இல்ல. அதனாலதான் அவ நீ சொல்ற எல்லாத்துக்கும் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த கல்யாணத்தையும் ஏத்துக்கிட்டே இருக்கா. ஒருவேளை அவளுக்கு மட்டும் பழைய ஞாபகங்கள் வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு உனக்கு தெரியும்ல. கண்டிப்பா அவ உன்னை வெறுத்துருவா, இந்த கல்யாணத்தையும் தூக்கி போட்டுருவா. அத்தனை பேருக்கு முன்னாடி நீதான் அவமானப்படுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம, எவனோ ஒருத்தனை கார்த்தின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேல்ல, அவன் யாரு, எப்படிப்பட்டவன், அவன் கேரக்டர் என்ன, எதுவுமே இன்னும் உனக்கு தெரியாது. அது எதுவுமே தெரியாம அவனை நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீ முடிவு பண்ற. இதெல்லாம் தப்பு. தயவு செஞ்சு சொல்றது கேளு. உன் முடிவை மாத்திக்க ஈஸ்வரி. ஒரு புருஷனா நான் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன். நம்ம பொண்ணோட எதிர்காலம் பாதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நான் உன்கிட்ட கேக்குறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ஈஸ்வரி அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த மாதிரி கெஞ்சி எந்தவித பிரயோஜனமும் இல்ல. நான் அந்த அளவுக்கு அந்த குடும்பத்து மேல பயங்கர கோபத்துல இருக்கேன். நான் என்னைக்குமே அந்த குடும்பத்துல உள்ளவங்கள மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். எங்க அம்மா எங்களை எல்லாரையும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு தெரியுமா? ஏதோ அவங்களுக்கு இருக்க இடம் இல்லை அப்படிங்கறதுக்காக அந்த கோவில்ல தங்கினாங்க. அந்த நகை காணாம போயிட்டு அப்படிங்கறதுக்காக அம்மா மேல பழிய போட்டு இன்னைக்கு நான் அம்மாவையே பார்க்கல. இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்? அவதான் காரணம். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தை நான் என்னைக்கும் மன்னிக்கவே மாட்டேன். இங்க பாருங்க, தேவையில்லாம இதுக்கப்புறமும் நீங்க அந்த சேதுபதிக்கு சப்போர்ட்டா பேசுனீங்க அப்படின்னா உங்க பொண்ணுங்களை மறந்துட்டு நீங்க நேரா உங்க அப்பா கூடயே சேர்ந்து வாழலாம். எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒண்ணு, மறுபடி இந்த வீட்டு பக்கம் நீங்க வரவே கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கேட்டதும் இவரு செம ஷாக் ஆகுறாரு. என்ன ஈஸ்வரி இப்படி பேசுற? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னோட கஷ்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியல, அதனாலதான் உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனா என்னைக்குமே நான் அந்த குடும்பத்தை மன்னிக்க மாட்டேன். அதை முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோவமா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இவகிட்ட நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் அவ கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டா போல. இவளை எப்படிதான் நம்ம சமாதானப்படுத்துறது அப்படின்ட்டு அவரு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அப்புறமா கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. மருதுவும் கலாவும் ரூம்குள்ள பேசிக்கிறாங்க. கலா சொல்றாங்க, அண்ணன், இந்த கல்யாணம் அப்ப நடக்குமா இப்ப நடக்குமா அப்படின்னு நானே ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம நினைச்ச மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இந்த கல்யாணம் மட்டும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம நினைச்ச திட்டம் எல்லாமே செயல்பற்றும். யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் ரேவதிக்குள்ள சொத்து எல்லாத்தையுமே உன் பேருக்கும் என் பேருக்கும் பாதி பாதியா பங்க பிரிச்சுக்கிட்டு ரேவதியை கொண்டாந்து இங்கே விட்டுட்டு போயிடலாம். சூப்பர் ஐடியா இல்ல? அதுக்கு மருது சொல்றாரு, ஆமா கலா, நம்ம அத்தைன்னு சொல்லி தேடி வந்ததுக்கு என்ன காரணம்? சொத்து தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி
என்ன அண்ணனும் தங்கச்சியும் ஏதோ ரொம்ப முக்கியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க போல. அதுக்கு கலா சொல்றாங்க, இல்லத்த, இது எத்தனை வருஷ கனவு. ரேவதிக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு. இது மாதிரி இந்த கல்யாணம் நடக்கல அப்படின்னு நான் எத்தனை நாள் வருத்தப்பட்டு இருக்கேன் தெரியுமா? இப்போ இந்த கல்யாணம் நடக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா கலா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அப்ப கலா சொல்றாங்க, மேடம், அந்த கார்த்தியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக ஏதாவது ஒரு வகையில முயற்சி பண்ணுவான். அவன் எந்த வகையில முயற்சி பண்ணாலும் அவனோட திட்டம் செல்லுபடி ஆகவே கூடாது. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அவன் இந்த பக்கம் வரமாட்டான். அப்படி அவன் வந்தாலும் கண்டிப்பா என்ன மீறி அவனால இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம கலாவும் உங்களாலதான் நான் இவ்வளவு தைரியத்தோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ இருக்காருல்ல அவரு, அப்புறம் அந்த பாட்டி தாத்தா எல்லாரும் வராங்க. அவங்கள பார்த்ததும் ரேவதி ரொம்ப சந்தோஷப்பட்டு, தாத்தா பாட்டி எம்டி சார், நீங்க எல்லாரும் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. எங்க தாத்தா பாட்டி வரமாட்டீங்களோ அப்படின்னு நினைச்சேன். சரி, அத்தை மாமா வரலையா அப்படின்னு. அப்ப பாட்டி நினைக்கிறாங்க, அபிராமி இறந்தது இவளுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாமா. அவளோட ஆசிர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். அதான் நாங்க வந்திருக்கோம்ல, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதியும், சரிங்க பாட்டி, எங்க நீங்க வரலையோ அப்படின்னு நினைச்சு எனக்கு ரொம்பவே கவலையாயிருச்சு. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரிம்மா, நீ போயிட்டு கல்யாண மேடையில உட்காரு அப்படின்னு. ரேவதியும் சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கல்யாண மேடையில உட்கார்றாங்க. கல்யாண மேடையில உட்கார்ந்ததும் மந்திரங்கள் சொல்ல மருது பக்கத்துல வந்து உட்காராரு. ஹீரோ இத பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா பேராண்டி, என்னையா இது, உன் பொண்டாட்டிக்கு பக்கத்துல எவனோ உட்கார்ந்து பார்த்தா எனக்கு செம்ம கோவம் வருது, என்னையா பண்றது? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்ல, பாட்டியும் சரி அப்படிங்கிறாங்க. ராஜாவும் மயிலும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ நம்ம ஈஸ்வரி பாக்குறாங்க. பார்த்துட்டு நேரா ராஜாவை பிடிச்சு கையை பிடிச்சு எடுத்துட்டு வராங்க. எங்க போறீங்க அப்படின்னு. ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, என் அப்பா கிட்ட கூட பேசக்கூடாது அப்படின்னு நீ நினைக்கிறியா? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், ஒருவேளை நீங்க உங்க அப்பா கூட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க பொண்ணுங்களை பார்க்கவே முடியாது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னல. அது சொல்லியும் நீங்க இவ்வளவு தைரியமா வந்து பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட ஒரு அபிப்பிராயமே இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். உங்களுக்கு உங்க பொண்ணுங்க மட்டும்தானே முக்கியம்னு அர்த்தம். இங்க பாருங்க, தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணீங்க அவ்வளவுதான். அந்த கிழவன் கூட நீங்க போய் பேசவே கூடாது, வந்து என் பக்கம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு நிக்க வைக்கிறாங்க. மயிலு இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. சே, மாமா வச்சுதான் ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி ஆகிட்டே அப்படின்னு. மயிலு நேரா அவங்க தாத்தா கிட்ட போயிட்ட, தாத்தா, அங்க மாமாவை இந்த பக்கமே அத்தை விட மாட்டேங்கிறாங்க, எங்க நீங்க பேசுறீங்களோ அப்படின்னு நினைச்சுதான் அத்தை விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தாத்தா சொல்றாரு, ஆமையா, ஆனா நீ கவலைப்படாத, எவ்வளவு நேரம் ஈஸ்வரி இப்படி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பா, அவளால ரொம்ப நேரம் எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, அவரும் சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ அந்த இடத்துல நிக்கிறாரு. ஹீரோ சொல்றாரு நேரா மயிலு கிட்ட, இங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரி பிளான் பண்ணுங்க அப்படின்னு. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த மருது இருக்காருல்ல அவருக்கு அவரோட குடிக்கிற ஜூஸ்ல ஒரு மயக்க மருந்த கலந்துடுறாங்க. அப்போ அந்த மருது குடிக்க போறாரு. நம்ம மயிலு கொடுத்ததோட டக்குன்னு ஈஸ்வரி அந்த இடத்துக்கு மாப்பிள்ள என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, மருது சொல்றாரு, இல்லத்த, உங்க பெரிய மாப்பிள்ள ஜூஸ் கொடுத்தாரு, அதான் குடிக்க போறேன். ஈஸ்வரி டக்குன்னு கையில வாங்கி, இங்க பாருங்க மாப்பிள்ள, கல்யாணம் முடியிற வரைக்கும் யாரு என்ன கொடுத்தாலும் நீங்க வாங்கி குடிக்கவே கூடாது, சரியா? உடனே மருது சொல்றாரு, சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போக, ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள ஜூஸ் அவருக்கு கொடுத்தீங்கல்ல, நீங்க குடிங்கல. அப்போ அவரு தயங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, தேவையில்லாம நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ரேவதிக்கும் நான் எதிர்பார்த்த மாப்பிள்ளைக்கும்
கல்யாணம் நடக்க போறது உறுதி. நீங்க தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, அப்புறம் நீங்க ரோஹிணியை விட்டு பிரியற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம மயிலு. அப்போ மயிலு அந்த இடத்துல இருந்து வந்துட்டு நேரா ஹீரோ கிட்ட, மாப்பிள்ள நீங்க சொன்ன மாதிரி ட்ரை பண்ண, ஆனா அத்தை வந்துட்டு உஷாராகிட்டாங்க, இப்போ என்ன சகல பண்றது? அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் மயிலுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. சகலைக்கும் ரேவதிக்கு தான் கல்யாணம் நடக்கணும், என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த மருதுவை கொண்டாந்து ரேவதிக்கு பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. அப்போ நம்ம ரேவதிக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி இந்த விஷயம் ஏற்கனவே நடந்த மாதிரி தோணுது, இந்த கல்யாணம். அப்போ ரேவதிக்கு வந்துட்டு தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. அப்ப ரேவதி என்ன பண்றாங்கன்னா அப்படியே தலையை பிடிச்சுக்கிட்டு டக்குன்னு மயங்கி விழுகுறாங்க. ரேவதி மயங்கி விழுகிறத பார்த்துட்டு ஈஸ்வரி ஷாக் ஆகி ஓடி போய் ரேவதியை தூக்குறாங்க. அம்மாடி என்னம்மா ஆச்சு அப்படின்னு. அப்ப ஹீரோவும் பாக்குறாரு. அப்போ ரேவதியோட முகத்துல தண்ணி தெளிச்சு கலப்புறாங்க. ரேவதி கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சத்தோட கல்யாண மேடையில இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ பக்கத்துல வேற யாரோ ஒருத்த உட்கார்ந்துக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியாகி டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. ரேவதி கேக்குறாங்க, அம்மா என்னம்மா நடக்குதுங்க, நான் எதுக்கு எப்படிம்மா இங்க வந்தேன், என்னம்மா நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈஸ்வரி நேரா ரேவதி கிட்ட, அம்மாடி ரேவதி அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ இப்ப சாப்பிட உட்காரு, உனக்கு இந்த கல்யாணம் தான் நடக்குது, மத்தபடி எதுவும் இல்ல. ரேவதி ஷாக் ஆகி, என்னம்மா சொல்றீங்க, கல்யாணமா? அம்மா என்னம்மா உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமில்ல, தெரிஞ்சும் எப்படிம்மா எனக்கு கல்யாணம் பண்றதுக்காக நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாம், அம்மா நீங்க பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்ப ஹீரோ வந்துட்டு அதை பார்த்துட்டு அப்பதான் அவருக்கு நிம்மதி ஆகுது. ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சா, இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சு அப்படின்னு. அப்ப ரேவதி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவரை பார்த்து, இங்க பாருங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா, எப்படி இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, அம்மா எனக்கு என்ன நடந்துச்சு, எனக்கு கொஞ்ச நாளா என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியல, நான் எப்படி இங்க வந்தேன்னு தெரியல, அம்மா என்ன நடக்குது, எங்க என் புருஷன் கார்த்தி அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன பேசுறதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம், உட்காரு அப்படின்னு. அப்ப ரேவதி டக்குன்னு, அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, தேவையில்லாம நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னை கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கலாம் அப்படின்னு பாக்குறீங்களா, அம்மா தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என் புருஷன் எங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம ராஜா சொல்றாரு, அம்மாடி கார்த்தி தம்பி இங்கதான் இருக்காரு. ரேவதி ஹீரோவை பார்த்ததும் என்னங்க அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி ரேவதியோட கையை பிடிக்கிறாங்க. ரேவதி அவங்க அம்மாவோட கையை பிடிச்சு உதறி விட்டு, அம்மா நீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றீங்க, நான் அவர் மேல எந்த அளவுக்கு உயிரா இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சும் அவர்கிட்ட இருந்து என்னை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க, எனக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அத உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திருக்கீங்க, அம்மா ஏதாவது என்ன தடுக்கணும் முயற்சி பண்ணீங்க அவ்வளவுதான், அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. என்னடா இது, இவ இப்படி பேசுறாளே அப்படின்னு. மருதுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்னு. அப்ப மருது வந்துட்டு எவ்வளவோ சொல்லி ட்ரை பண்றாரு ரேவதியை கல்யாணம் பண்றதுக்காக. ரேவதியை திரும்பி பார்த்து, இங்க பாருடா, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஓடி போய் ஹீரோவை ஹக் பண்றாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா ரேவதிக்கு வந்துட்டு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்ட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இந்த ஹேர் கிளிப்ஸ் ஆக்சசரிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ₹5 10 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த ஹேர் கிளிப்ஸ் ஆக்சசரிஸ் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் கிளாக் கிளிப், ஸ்க்ரன்ச்சிஸ் அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளிப்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. அப்புறம் அடுத்து நம்ம ஹீரோட ஸ்டோரியில எந்த மாதிரி ஸ்டோரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா உங்களோட கதையை என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களோட கதைகளையும் நான் அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.